எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் அங்கார பகவானே போற்றி, ஓம் புதன் பகவானே போற்றி, ஓம் குரு பகவானே போற்றி, ஓம் சுக்கிர பகவானே போற்றி, ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ராகு பகவானே போற்றி, ஓம் கேது பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உங்கள் மனதிற்குள்ளே கண்களை மூடிக்கொண்டு உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தனுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இந்த பூலோகத்தில் பிறப்பதற்கு மிக முக்கிய மூல காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைத்தால் மட்டுமே இவ்வுலகில் நாம் நிம்மதியாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நாம் எந்த கலை கற்றுக்கொண்டதாக இருந்தாலும் இந்த பூலோகத்தில் கண்டிப்பாக பெற்றோருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். ஆகையால் நம்முடைய பெற்றோருடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். இந்த கலையினால் நமக்கும் நம்மால் இந்த கலையும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். அடுத்தபடியாக நம்முடைய குல வம்சத்தை காத்து கொண்டிருப்பது குல தெய்வம். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை என்றால் நமது எந்த காரியத்திலும் நம்மளால வெற்றி பெற முடியாது. அப்படியாப்பட்ட குல வம்சத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். இந்த கலையினுடைய நுணுக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கலையினுடைய மகிமை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என் கூடையே இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைகள் செய்து கொள்வோம். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு இஷ்ட தெய்வங்கள் அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்படியாப்பட்ட இஷ்ட தெய்வங்கள் உருவத்தை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்று நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான கடவுளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். அதையெல்லாம் மனதார பிரார்த்தனைகள் செய்து கொள்வோம். இந்த கலையினுடைய நுணுக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என் கூடையே இருந்து வழி நடத்த வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைகள் செய்து கொள்வோம். அடுத்ததாக குருமார்கள். நமக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த குருமார்கள் மட்டுமல்ல, தொழில் சொல்லி கொடுத்த குருமார்கள், ஜோதிட ஆசானாக இருந்து பல வகையில பல நுணுக்கங்களை நமக்கெல்லாம் அறிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் குருமார்கள். அப்படிப்பட்ட குரு அருள் இன்றி இறையருள் கிடைக்காது. அப்படிப்பட்ட குரு அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய குருவினுடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி உன் பார்வை என் மேல் கிடைக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டும், குரு அருள் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைகள் செய்து கொண்டு ஒவ்வொரு குருமாருடைய உருவத்தை நினைத்து பாதத்தை தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். துர்கை மக சக்தி, லட்சுமி மக சக்தி, வாணி மக சக்தி, அங்காளி மக சக்தி, அங்காளி மக சக்தி. குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை.
எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மகரிஷி ஜோதிட பயிற்சி மையத்தின் சார்பாக வெற்றிகரமாக ஆன்லைன் மூலமாக இது 15வது அடிப்படை பேட்சுகள் இனிதே தொடங்கப்பட இருக்கின்றது. இன்றைய நாள் குரு பௌர்ணமி நாள். இந்த குரு பௌர்ணமி நாள்ல இந்த வகுப்புகள் தொடங்குவது என்பது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மையாகும். குரு அருள் இன்றி இறையருள் கிடைக்காதென்ற மாரி இந்த அற்புதமான இந்த பௌர்ணமி நாளில், இந்த குரு பௌர்ணமி நாளில் இனிதே இன்றைய வகுப்புகள் தொடங்கப்பட இருக்கின்றது. முதலில் இந்த அடிப்படை பயிற்சி வகுப்புக்கு கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் முதலில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். இந்த பயிற்சி வகுப்பில் பல வகையான நுணுக்கங்களும் பல வகையான சிறப்பு அம்சங்களும் ஆன்மீகம், ஜோதிடம், அறிவியல் இது மூன்றும் கலந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சிகள் இன்று முதல் நீங்க கற்றுக் கொடுக்க இருக்கின்றீர்கள். அதே போல உலகத்தில் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இன்றைய வகுப்பு மூலமாக நமக்கெல்லாம் கிடைக்க இருக்கின்றது. இந்த பயிற்சி வகுப்புல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள், நிறைய நுணுக்கமான ஒவ்வொரு ஸ்டைலையும் ஒவ்வொன்று நடத்தக்கூடிய ஒரு விஷயம். முதலில் இந்த நிறுவனத்தை பற்றியும் என்னை பற்றியும் நான் என்ன கற்றுக் கொடுக்கின்றேன் என்பதனை பற்றியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இது பாத்தீங்கன்னா உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளை அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா மகரிஷி ஜோதிட பயிற்சி மையம். இது அரசு பதிவு பெற்ற நிறுவனம். பள்ளிபாளையத்துல தலைமையகமாக இருந்து கற்றுக் கொடுத்து கொடுக்கப்பட்டு வருகின்ற நிறுவனமாகும். இதுல ஜோதிடம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதாக எடுத்துக்கொண்டு இதை நாங்க கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இந்த பயிற்சி மையம் பாத்தீங்கன்னா உலக நாடுகள் முழுவதுமே கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3000 மாணவர்களுக்கு மேல இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொண்டு பயன்பெற்று இருக்கிறார்கள் என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது 2017ஆம் ஆண்டு முதல் இந்த அரசு பதிவு பெற்ற நிறுவனமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. இது என்னுடைய ஜோதிட அனுபவமாக 12 வருடங்கள் முடிஞ்சு 13வது வருடங்கள் நான் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஜோதிட அனுபவங்கள். என்னுடைய ஜோதிடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழு நேர ஜோதிடராக இருக்கின்றேன். ஜோதிடம் பார்ப்பது, ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடியது, முழு நேர ஜோதிடராக இருந்து சிறப்பான முறையில் இந்த சேவையும் செய்து கொண்டு வருகின்றேன் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா PA முகுந்தன் முரளி, பள்ளிப்பாளையம். அஸ்ட்ராலஜியில் பொறுத்த வரைக்கும் BA, MA, BHD முடிச்சிருக்கிறேன். நம்முடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா யோகம் சமஸ்கிருதம் என்ற யூனிவர்சிட்டியோட டைஅப்பும் பண்ணியிருக்கிறது. நம்முடைய பயிற்சி மையத்துல அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, MM சிஸ்டம், மருத்துவ ஜோதிடம், ஜோதிட பலன் சொல்லக்கூடிய வகுப்பு பலன்கள் மற்றும் சிறப்பு ஜோதிட பயிற்சி வகுப்புகளும், தாந்திரிக பயிற்சி வகுப்புகளும், அதே மாதிரி பிரசன்ன வகுப்புகள்லாம் சிறப்பு வகுப்புகளாகவும் தொடர்ந்து நம்ம கொடுத்து கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் மாணவ மாணவிகள்லாம் இந்த பயிற்சி மையத்தில் இணைந்து பல வகையான நுணுக்கங்களை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நான் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம், அதாவது நாமக்கல் மாவட்டம் ஈரோடு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் தான் இது தலைமையகமாக இருந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் வருடம் ஒவ்வொரு முறையும் இங்க ஆண்டு விழாவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட இருக்கின்ற அந்த வருடத்துல ஒரு வருடத்துல நடைபெறுகின்ற அந்த ஆண்டு விழாவில் தான் இந்த அடிப்படை சான்றிதழும், உயர்நிலை சான்றிதழ், முதுநிலை சான்றிதழ் முடிச்சவர்கள் எல்லாத்துக்குமே பட்டங்கள் கொடுத்து சிறப்பிக்கப்படும் என்பதனையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் ஜோதிட மாதாந்திர சிறப்பு கூட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுல கொரோனா பீரியட்ல 1.5 வருடங்களாக நடத்தப்படவில்லை. மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய மாதாந்திர சிறப்பு கூட்டம் பள்ளிப்பாளையத்தில் தலைமையகமாக இருக்கக்கூடிய அலுவலகத்துல தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 61 மாதங்கள் நம்முடைய மாதாந்திர கூட்டங்கள் முடிஞ்சு வருகின்ற வாரத்துல 62வது மாதாந்திர கூட்டமும் நடைபெற இருக்கின்றது. நம்முடைய பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்திற்கு பல ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாமே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கார்கள். சிறப்பு கௌரவ அழைப்பாளராகவும் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு சட்ட ஆலோசகராக யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி தாமு ஐயா அவர்கள்லாம் சட்ட ஆலோசகராகவும் இருந்து இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய குருநாதராகவும் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால இதோட நிறுவனம் இந்த மாரி ஒரு அமைப்பாற்றில் இருக்கிறது.
ஸோ இது என்னை பற்றி ஒரு அறிமுகமும் உங்களுக்கு செய்திருக்கின்றேன். எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஆஸ்தான ஜோதிடராகவும் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஜோதிட துறையில வந்து பல விருதுகள் வந்து கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்றது 2 பட்டமும் நிறைய விருதுகளும் பெற்றிருக்கிறேன் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய பத்தி அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நான் ப்ராப்பராக சொல்லிடுறேன். இந்த அடிப்படைக்குன்றது தனியாக நோட்டு வாங்கி வச்சுக்கணும். நினைச்ச நோட்டில் நினைச்ச பேப்பரில் எழுதக்கூடாது. கரெக்டான ப்ராப்பராக நீங்கள் அது ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலை 9:30 11 மணி வரைக்கும் ஷார்ப்பாக வகுப்புகள் நடைபெறும். கரெக்டாக 10 நிமிஷம் டைம். 9:30 லிங்க் ஓப்பன் ஆகும். 9:40 அல்லது 45 வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல மாதம் சேவை கட்டணம் கட்டுறவங்க அந்த மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார இந்த தேதிக்குள்ளார உங்களுக்கு அந்த மாத தவணை கட்டியும் கட்டிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வார டெஸ்ட் சில நுணுக்கமான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா மறக்காம நீங்க எழுதணும். அடிப்படை ஜோதிட புத்தகம் அப்படின்றது இருக்கிறது. ஆனா ஆரம்பத்துல 1 மாதங்கள் வந்து பயிற்சி வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணுன்றவங்க புத்தகத்துக்கு வந்து தனியா ஃபீஸ் கட்டணம் வரும். தேர்வு கட்டணமும் தனியா வரும் அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்ப ஜோதிடம்னா என்றால் என்ன அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்லி என்னுடைய முன்னாள் மாணவர்கள் வந்து ஒரு வாழ்த்துறையும் வணங்க வருவார்கள் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலை மேல நம்பிக்கை வேணும். இந்த கலையின் மேல நம்பிக்கை இல்லாம வந்து கற்றுக்கொள்வது வேஸ்ட். அப்ப ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா அப்படின்னா இது வந்து கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்னாடியே 3769 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து இந்த ஜோதிடம் தோன்றியது. இந்த கலை தோன்றி கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேல ஆகக்கூடிய ஒரு கலையாக இருக்கின்றது. இது பொய்யான கலையா இருந்ததுனால் இத்தனை வருடங்கள் தாக்கு பிடிச்சு இவ்வளவு தூரம் வர்றதுக்கான வாய்ப்புகளோ சாத்தியங்களோ கிடையாது. இந்த ஜோதிடம் என்பது உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான கலை. எத்தனையோ கலைகள் கற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த ஜோதிட கலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளோட முன்னோட ஆசீர்வாதமும் இறையருளும் குருவருளும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள் இருந்தால்தான் இந்த ஜோதிட கலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஆற்றல் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த உங்களோட மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த அற்புதமான ஒரு தெய்வீக கலையாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிட கலை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை வேண்டும். எடுப்புலயே புக்கு படிச்ச உடனே நம்ம அடுத்த நாள் ஜோதிடர் ஆயிடணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த ஜோதிட கலை என்பது இன்னைக்கும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ண உணர்வோட கற்றது கையளவு கல்லாத உலகளவுன்ற மாதிரி கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல். இதுல இருக்கக்கூடியது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 48 நாள் மண்டல பூஜை, 48 நாள் விரதம் இருங்க, 48 தடவை மந்திரங்கள் சொல்லுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த 48 அப்படின்ற ஒரு எண்ணிக்கை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றத பெரும்பாலான அன்பர்களுக்கு தெரியும். ஏதோ நம்பர் சொல்றாங்க அப்படின்றது அல்ல. எல்லாத்துக்குமே அடக்கமாக இருக்கக்கூடிய 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள். இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா 48 வரும். இதனுடைய அடிப்படையில் தான் 48 என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு அமைப்பாற்றலும் எல்லா நிகழ்வுக்குமே வந்து பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலும் அதுக்கு கிரகத்தினுடைய அடிப்படையில தான் வைத்து தீர்மானிக்கப்படி இருக்கின்றது. என்னைக்கு ஒரு உலகத்துல அமாவாசையும் பௌர்ணமியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அன்னைக்கு கிரகங்கள் கிடையாது. அமாவாசையும் பௌர்ணமியும் இருக்கிறது அப்படின்னா கிரகங்கள் இருக்கிறது. கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஜோதிடம் இருக்கிறது. அதை கணிக்கக்கூடிய விதமுறைகள் வேணா மாற்றுகள் கொடுக்கலாம் ஒழிய, ஆனா சரியான முறையில கணிக்கும் பொழுது எல்லா வகையிலும் சரியாக தான் அமைத்து கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்ப இந்த நோட்ல இன்றைய தேதி எழுதிக்க. இன்னைக்கு குரு பௌர்ணமி நாள். இந்த குரு பௌர்ணமி நாள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பாற்றல். ஏன் இந்த ஆடி மாதத்துல குரு பௌர்ணமி நாள் கொடுக்கப்பட்ட காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல சூரிய பகவான் அப்படின்ற ஒரு கடகத்துல சஞ்சாரம் செய்வார். இந்த கடகத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடத்துல கடகத்துல தான் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி சந்திரன் வந்து தன்னுடைய ஆட்சி வீடாகக்கூடிய கடகத்தையும் அந்த கடகத்தில் தான் குரு பகவான் உச்சமாகிறார்.
அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு குரு பௌர்ணமி நாள் அப்படின்னு சொன்னது. அதுக்கோசரம் தான் இன்றைய நாள் குரு உச்சமானக்கூடிய ராசியில இன்னைக்கு பௌர்ணமி நிகழ்கின்ற காரணத்தினால இது குரு பௌர்ணமி நாள். அப்ப இன்னைக்கு ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடியது குருவினுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பரிபூர்ணமா பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள், முன்னேற்றத்தை, வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போது நமக்கு சில சப்ஜெக்ட் சில இதுக்கெல்லாம் நம்ம போயிடலாம். எழுதிக்கங்க. ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்னு எழுதிக்கங்க. ஜோதிடம் என்றால் என்ன? ஜோ பிளஸ் இடம் ஜோதிடம். ஜோ பிளஸ் இடம் ஜோதிடம். ஜோ பிளஸ் இடம் ஜோதிடம். ஜோ என்றால் ஒளி. ஜோ என்றால் ஒளி. அந்த ஒளி பூமியில் விழும் இடத்தை பற்றி உயர்நிலை வகுப்பு கோகுல் ஜோ என்றால் ஒளி. அந்த ஒளி பூமியில் விழும் இடத்தை பற்றி அறியும் சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரம் ஆகும். ஜோ என்றால் ஒளி. ஜோ என்றால் ஒளி. அந்த ஒளி பூமியில் விழும் இடத்தை பற்றி அறியும் சாஸ்திரம் ஆகும் ஜோதிடம். சரிங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட், இருட்டில் இருக்கின்ற பொருளை பார்க்க வெளிச்சம் தேவை. விண்ணில் உள்ள கோள்களின் ஒளியின் மாற்றத்தால் மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு ஏற்படும் மாற்றத்தை காணும் சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரம். விண்ணில் உள்ள கோள்களின் ஒளியின் மாற்றத்தால் மண்ணில் உள்ள மனிதர்களுக்கு ஏற்படும் மாற்றத்தை காணும் சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரம் ஆகும். அடுத்த பாயிண்ட், அண்டவெளியில் உள்ள நகர்வுகளும் அண்டவெளியில் உள்ள கோள்களின் நகர்வுகளும் அவைகளின் கதிர்வீச்சுகளும்
உலகில் வாழும் எல்லா உயிரினங்களும் மீதும் அவற்றின் செயல்பாடுகளிலும் மற்றும் பலவிதமான இயற்கை நிகழ்வுகளிலும் பல விளைவுகளை உண்டு பண்ணி பலன்களை பிரதிபலிக்கின்றன என்பது நிரூபணமான முடிவு. அப்ப ஜோதிடம் என்றால் என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஜோ பிளஸ் இடம் ஜோதிடம் அப்படின்றது. அப்ப அந்த ஒளி பூமியில் விழக்கூடிய நகர்வுகளுக்கு அந்த விழக்கூடிய டைம்ல அன்னைக்கு கிரகங்கள் வந்து எங்கெங்க ராசி கட்டத்துக்குள்ளார நிக்குது அதை வைத்து ஜாதகம் கணித்து அதை வந்து வருட பலன்களாக பல ஆண்டுகள் வருட பலன்களாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் ஜோதிடம். அப்ப அந்த நம்ம பிறக்கும் போது அந்த கிரக நிலைகள் வந்து அங்க நிக்கக்கூடிய ஆற்றல் தன்மைகள் எந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நமக்கு அமைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்துதான் நம்ம ஜோதிடம் பார்க்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து கொள்கின்றோம். அதனால ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்றது. சரி, இப்பொழுது என்னுடைய முன்னாள் மாணவர்கள் யாரோ ஒருத்தர் நீங்க பேச வரலாம் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவனுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். வரலாங்க ஐயா. என்னுடைய முன்னாள் மாணவர்கள் பேசலாம் தாராளமாக. நம்முடைய ரவி ஐயாவை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்துக்கு நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் மற்றும் இதுல வந்து என்னன்னா நம்முடைய பயிற்சி மையத்துக்கு துணை ஆசிரியர். அடிப்படைக்கு வந்து நான் விடுமுறை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஐயா தான் வந்து வகுப்பு உங்களுக்கு எடுப்பார் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ட்ராலஜில வந்து அவர் ஐயா வந்து BA முடிச்சு அடுத்து இப்போ MAவும் படித்து கொண்டிருக்கிறார், நிறைவு செய்யக்கூடிய தருவாயில. ஸோ நிறைய ஆண்டுகள் ஜோதிடத்துள்ள அனுபவம் மிக்கவராக இருக்கிறார். முழு நேர ஜோதிடராகவும் இருக்கக்கூடிய நபர். இப்போது நம்முடைய தர்மபுரி ரவி ஐயா அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி ஒரு விளக்குரையை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க ஐயா. ஹலோ ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. நான் தாராளமா பேசலாம்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்முடைய தருமபுரி ரவி ஐயா அவர்களுக்கு முதல் எப்பயுமே வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முதல் பேச்சாளரும் சிறப்பான முறையில வழிநடத்தி கொண்டு செயல்படுத்தக்கூடிய வல்லவர். நம்ம என்னதான் இருந்தாலும் நமக்கு பிடித்த ஒரு சிஷியர்கள் வந்து பேசுவது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அந்த மாரி ஐயா வந்து முழு நேரம் ஜோதிடராக இருந்து எனி டைம் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய நபர். ஜோதிடம் வந்து நிறைய கூட்டங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு வந்து வாழ்த்துணையும் தொகுப்புரையும் வணங்கிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. சரி, அடுத்த இன்னொரு மாணவர், முன்னாள் மாணவர்கள் வந்து பேசலாம். அதுக்கு அடுத்து நம்ம சப்ஜெக்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் 2 மாணவர்கள் பேசுவாங்க. சரி, வரலாம். வாங்க வாங்க மேடம். வணக்கம்.
நன்றி. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேரு ஊரு சொல்லிருங்க மேடம். ஓகே ரைட். மகிழ்ச்சி. நன்றி. ஓகே. நம்முடைய தமிழ்ச்செல்வன் ஐயா பேசுறீங்களா? வணக்கம். அப்படியே வீடியோ கால்ல வந்துடுறீங்களா? ஓகே வாங்க. ஐயா உங்களோட பேரு ஊரு சொல்லிடுங்க. என்ன வேலை செய்றீங்கன்னு சொல்லிடுங்க. ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி. நம்முடைய தமிழ்ச்செல்வன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, வருடம் வந்து நம்முடைய ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம நிறைய நோட்டு, புக் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம வாங்கி கொடுப்போம். ஸோ இந்த வருடத்துல வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, 200 குழந்தைங்களுக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸ்க்கு, ஸ்கேலு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அத்தனை பேர்த்துக்கு ஒரு செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை வர்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாணவர் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தில் படிப்பது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஸோ ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஓகே ஓகே ரைட் ரைட். நன்றி. சரி ரைட். அடுத்தது எழுதிக்கங்க. அடுத்த பாயிண்ட் மாணவர்களுக்கு ஜோதிடம் தோன்றிய வரலாறு எழுதிக்கங்க. ஜோதிடம் தோன்றிய வரலாறு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு முன்னாள் மாணவர்கள் பேசுவாங்க. சரிங்களா? ஜோதிடம் தோன்றிய வரலாறு. அரபு நாட்டில்
கிமு அரபு நாட்டில் கிமு 3769 வாழ்ந்த 3769 வாழ்ந்த சேத் என்பவர்தான் சேத் என்பவர்தான் அரபு நாட்டில் கிமு 3769 வாழ்ந்த சேத் என்பவர்தான் உலகின் முதல் ஜோதிடர் என்ற நம்பிக்கை உள்ளது. உலகின் முதல் ஜோதிடர் என்ற நம்பிக்கை உள்ளது. அரபு நாட்டில் கிமு 3769 வாழ்ந்த சேத் என்பவர்தான் உலகின் முதல் ஜோதிடர் என்ற நம்பிக்கை உள்ளது. கிரகங்கள் சுற்றும் வழியும் அவைகளின் வேகத்தையும் இவர்தான் முதல் முதலாக ஆராய்ந்து அறிந்தார் என்று மேலை நாட்டினர் நம்புகிறார்கள். விண்ணில் கிரகம் செல்லும் விதியை விண்ணில் கிரகம் செல்லும் விதியை 12 சரிசம பாகமாக அவர்தான் பிரித்தார். விண்ணில் கிரகங்கள் செல்லும் விதியை 12 சரிசம பாகமாக அவர்தான் பிரித்தார். சூரியன் விண்வெளியில் ஒரே பாதையில் ஆண்டு முழுவதும் செல்கிறது என்று அவர் கண்டார். மேலும் சூரியனின் வட்டப்பாதை ஆண்டு முழுவதும் 12 பௌர்ணமிகளை கொண்டதாக கண்டார்.
மேலும் சூரியன் வட்டப்பாதை ஆண்டு முழுவதும் 12 பௌர்ணமிகளை கொண்டதாக கண்டார். பௌர்ணமி ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நிகழ்கிறது. பௌர்ணமி ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நிகழ்கிறது. ஆகவே சூரியன் செல்லும் பாதை 12 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டது. 12 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டது. இதை நாம் ராசி அல்லது சூரியன் மாளிகை என்று சொல்கிறோம். ராசி அல்லது சூரியன் மாளிகை என்று சொல்கின்றோம். இதுக்கு பேர் தான் 12 அப்படின்ற ஒரு அடிப்படையில எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் தோன்றிய வரலாறு அப்படின்ற ஒரு விஷயத்த இது சொல்லப்பட்ட வரலாற்று கதைகள் ஆகும். வரலாற்றுடைய சுவடுகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா புராண காலத்துல சால்டியா நாட்டில்தான் ஜோதிடம் தோன்றியது என்று சிலர் கருதுகின்றனர். இப்ப இதை நம்ம எழுதிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி 2 மாணவர்கள் சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். உங்களோட பேரு ஊரு சொல்லிருங்க. வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் பாலாஜி ஐயா அவர்களுக்கு. சரி, அடுத்தது வேற யாராவது பேச வரீங்களா? வணக்கம் ஐயா. ஸ்ரீராம் ஐயா பேசுங்க. அப்புறம் ஒவ்வொருத்தர பேசுங்க. ஸ்ரீராம் ஐயா பேசுங்க. மீதில வணக்கம். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி.
ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப அனுபவமான ஒரு நுணுக்கத்தை அறிந்து கொண்டு சொல்லியிருக்கிறீங்க, மகிழ்ச்சிங்க. ஐயா வந்து ஒரு கோபங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வரணும், ஆனால் பட் அது வர்றது இல்லை. இதில் இயற்கையாக ஒரு விஷயத்தை நான் வந்து ஐயா கேட்டதுனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து வேதாத்ரி மகரிஷி இதில் வாழ்க வளமுடன் அப்படின்ற தியான மெடிடேஷனில் வந்து துணை பேராசிரியராக இருந்து திருமணத்துக்கு முன்னாடி அந்த பயிற்சி எடுத்திருக்கிறேன். ஸோ அதில் முதல் என்னோட இருக்கிற குணத்தை நான் குறைத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய கோபம் தான். ஸோ என்னுடைய ராசி என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லவா உங்களுக்குமே? இருக்கிறதுலே கோவக்கூடிய ராசி எதுனா சிம்ம ராசி. சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் என்னுடைய இது. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் தான் அது சில இயற்கையான ஒரு குணத்தின் மூலமா பல ஆண்டுகள் ஆராய்ச்சி நுணுக்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த கோபத்தை படிப்படியாக குறைத்ததற்கு காரணம். நம்ம கோபப்பட்டா மட்டும் அந்த காரியத்தை சக்சஸா முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பதற்கு ரொம்ப கஷ்டம். சில இடங்கள்ல கண்டிஷனும் உண்டு. அது சில இடங்கள்ல வந்து இருக்கும். ஆனா வார்த்தை அளவில் தான் இருக்கும் ஒழிய, உதட்டு அளவில் தான் இருக்கும் ஒழிய, மனசளவில் அந்த கோபங்கள் இருக்காது. சில இடங்கள்ல வேலைகள் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கோசரம். அதே நேரத்துல வந்து என்னுடைய பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஜோதிடம் கத்துக்கிறீங்களோ இல்லையோ ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் ஒழுக்க நெறிமுறைகள், பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெள்ளத் தெளிவா கத்துக்கணும். அதுதான் நான் கற்றுக் கொடுக்கக்கூடியதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வெறும் 0 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒழுக்கத்துல கரெக்டா இருந்தா போதும். 100 மார்க் எடுத்துட்டு ஒழுக்கத்துல சரியில்லை அப்படின்னா நீங்க 100 மார்க் எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். 0 மார்க் எடுத்து ஒழுக்க நெறிமுறையில் இருந்தா அது கண்டிப்பா என்னைக்கு இருந்தா அந்த 0 100 மார்க்கு உறுதியா வரும். ஏன்னா உங்களோட ஒழுக்க நெறிமுறைகளை சிறப்பான முறையில் கொண்டு போக முடியும். அதாவது ஜோதிடம் அப்படின்றது ஆன்மீகத்தை சார்ந்து வரக்கூடிய விஷயத்த மட்டுமல்ல, அறிவியல் சார்ந்து மட்டுமல்ல, ஒழுக்க நெறிமுறையோடு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஆன்மீகம் சிறப்பான முறையில் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஒழுக்க நெறிமுறைகள் கரெக்டா இருக்கும். ஒழுக்க நெறிமுறைகள் ஆயிடுச்சுன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதியான ஒரு தன்மையின் பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டறிந்தப்பட்ட ஒரு உண்மை. அதனாலதான் அந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்றது. இருந்தாலும் ஸ்ரீராம் ஐயா சொன்னதற்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அடுத்தது செந்தில் ஐயா, எஸ்.எம். செந்தில் ஐயா பேசலாங்க. ஐயா தான் கை தூக்கி வச்சிருக்கிறாரு. பேசுறீங்கன்னா வேற யாரா பேச சொல்லலாமா? வணக்கம் ஐயா, வணக்கம். ஓகே 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 ஓகே. ரொம்ப சந்தோஷங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி நன்றி. சரி, அடுத்தது ஐயா முன்னாள் மாணவர்கள் பேசலாங்க. பேசலாம், பேசுங்க ஐயா. ஓகே. ம் 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 ம். ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. தமிழ்ச்செல்வன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா வாங்க ஐயா, தங்கமணி ஐயா, வணக்கம். ம் ம்
ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். பரிபூர்ணமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்கும், ஐயா அவர்கள் அடிப்படை முடிச்சுட்டு உயர்நிலை சென்றிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துக்குள்ளார ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இவ்வளவு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இததான் நம்ம ரொம்ப அதிகமாக உச்சரித்துக் கொண்டிருப்போம். ஆனால் ஜோதிட கலைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலகட்டங்கள்ல நம்ம தெள்ளத் தெளிவா தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மாதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதுக்கு முன்னாடி ஆங்கில மாதங்கள் தெரிந்திருந்தாலும் பரவால்ல. ஆனா இனி வரும் காலத்துல தமிழ் மாதங்கள் தெரியாம இருக்கக்கூடாது. அதனால தமிழ் மாதங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 12. அப்ப அந்த 12 மாதத்தையும் இப்ப உங்க நோட்ல எழுதிக்கங்க. தமிழ் மாதங்கள் 12 அப்படின்னு எழுதிக்கங்க. தமிழ் மாதங்கள் 12. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எழுதுங்க. தெரியலைனாலும் தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நம்பர் போட்டு எழுதிக்கங்க 12. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சரி. இந்த 12 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே தரவா மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த தமிழ் மாதத்தினுடைய அடிப்படையில வைத்துதான் சில குறிப்புகள், சில மாதத்தையும், சில மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் மாதத்தினுடைய அடிப்படையில் தான். சரி. ஆண்டுகள், தமிழ் ஆண்டுகள் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 60 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்னா 60 ஆண்டுகள் அப்படின்றது ஞாபகம் வச்சு எழுதிக்கங்க. 60 ஆண்டுகள். இந்த 60 ஆண்டுகள் என்னென்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வருகின்ற வகுப்புல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப வந்து 12 ராசிகள் எழுதிக்கங்க. ஏன்னா முதல் வகுப்பு இந்த 12 ராசியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 12 மாதங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? எழுதிக்கங்க. இதுவும் நம்பர் போட்டு வரிசையா எழுதிக்கங்க. 12 ராசிகள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்ப இந்த 12 ராசி வந்து நம்பர் போட்டு எழுதியிருப்பீங்க. சரிங்களா? இந்த நம்பரை சொன்னா ராசி சொல்லணும். ராசி சொன்னா இது எத்தனாவது ராசின்றது நம்பரையும் சொல்லணும். இப்ப 10வது ராசி சொல்லுங்க அப்படின்னா மகர ராசின்னு சொல்லணும். 4வது ராசினா கடக ராசி, 7வது ராசினா துலாம் ராசி, 3வது ராசினா மிதுனம், 6வது ராசினா கன்னி அப்படின்னு சொல்லி தரவா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்பர் போட சொன்ன காரணம்.
அப்ப இந்த வாரத்துல வந்து நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் தமிழ் மாதங்கள் 12யும் ஜோதிடம் என்றால் என்ன, அடுத்து வந்து இந்த 12 ராசிகளை பற்றியும் தரவா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் பேசிக்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பையா அறிவிலும் இருக்கு, ஆன்மீகமும் இருக்குது, ஜோதிடம் இருக்குது. மூன்றையும் கலந்து பயணிக்கக்கூடிய விஷயம்தான் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் ஆகும். சரிங்களா? அதே போல இந்த பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா சில மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வருகின்ற 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வரைக்கும், அதாவது அமாவாசை அன்னைக்கு அதுக்கு முன்னத்த நாள் இருக்கக்கூடிய 3/8 வரைக்குமே வந்து தொடர்ந்து இன்னும் 2 வாரத்துக்கு அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. ஆகையால் இந்த MM ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் எண்ணமும் சிந்தனையும் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த அட்மிஷன் தொடர்பு கொள்வதற்கு கீழே வரக்கூடிய இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பிலும் கலந்து கொண்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம். அடிப்படை பயிற்சி வகுப்புகள் 6 மாதங்கள். இதுக்கு மாத கட்டணம் 600 ரூபாய். இதுல தேர்வு கட்டணம் தனி, புத்தக கட்டணமும் தனியாக கட்ட வேண்டியது வரும். சர்டிபிகேட்டும் இதுல கொடுக்கப்படும். சர்டிபிகேட் சீல்டும் உங்களுக்கு கொடுத்து சிறப்பிக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிப்படை 6 மாசம், உயர்நிலை 6 மாசம், முதுநிலை 6 மாசம், ஜோதிட பலன் சொல்லக்கூடிய பயிற்சி வகுப்பு 10 மாதங்கள் இருக்கிறது. இடையிலேயே வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் வகுப்பாக MM சிஸ்டத்துல ஜோதிட பலன் சொல்றதும், மருத்துவ ஜோதிட பயிற்சி வகுப்புகள், இது மட்டும் இல்லாமல் தாந்திரிக சிறப்பு பயிற்சி வகுப்புகள்லாம் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக கற்றுக் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு சான்றிதழும் கொடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட இருக்கிறது என்பதனை இந்த நேரத்துல பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைய வகுப்புல உங்களுக்கு நடத்தப்பட்ட சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மாணவர்கள் கேட்கலாம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். வணக்கம். அதாவது அரபு நாட்டில் கிமு 3769 வாழ்ந்த சேத் என்பவர்தான் உலகின் முதல் ஜோதிடர் என்று நம்பிக்கை உள்ளது. இவர்தான் வந்து இந்த அமைப்பாற்றலுக்கு உருவாக்கப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டதற்கு அமைப்பாற்றல் ஆகும். சரிங்களா? சரி. அதே நேரத்துல பௌர்ணமி நாள்ல இன்னைக்கு பௌர்ணமி நாள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக டிப்ஸ் என்னன்னா, குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு அமாவாசை நாள்ல போய் வழிபாடு செஞ்சா முழு பலன் கிடைக்குமா, பௌர்ணமி நாள்ல போய் வழிபாடு செஞ்சா முழு பலன் கிடைக்குமா? என்னைக்குமே உங்க வீட்டுல ஒரு சுபகாரிய தடைகள் இருக்கிறது, அதாவது திருமணம் ஆகல, வீடு கட்ட முடியல, புத்திர பாக்கியம் கிடைக்கல, நிறைய வீட்டுல குடும்ப ஒற்றுமை பலங்கள் இல்ல, இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி நாள்ல உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல போய் சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் அந்த காரியங்கள் கைகூடி வரும். குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்குமே பௌர்ணமி நாள்ல போய் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. எப்பயுமே எந்த கோயில்ல பொங்கல் வச்சீங்கன்னாலும் சரி, புது ஆடை அணிவித்துக் கொண்டுதான் பெண்கள் பொங்கல் வைக்க வேண்டும். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு வழிபாட்டு முறைகளுக்கு நீங்க செல்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு தீபத்துக்கு தேவையான எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அல்லது தீபம் போட்டுட்டு வரலாம். இந்த 2 விஷயத்தை நீங்க கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்க நுணுக்கங்கள், ஓரை சாஸ்திரங்கள், ராகு காலம், யமகண்ட நேரம், எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்தால் வாழ்க்கையில நிம்மதி நிறைவு ஏற்படுத்தி கொடுக்கும், மிக விரைவில் கடன் கட்டக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் எப்படி நமக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்றதெல்லாம், திருமண பொருத்தங்கள், ஷட் பலங்கள், கிரக காரத்தத்துவங்கள், பாவக காரத்தத்துவங்கள் என்று பல தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை ஜோதிட வகுப்புகள் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், வேற யாராவது படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய வகுப்பு நாம் நிறைவு செய்து கொள்வோம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சதுன்றதை மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட தகவலை தெரிவிக்குமாறு
அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி. நன்றி.